அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட முப்படை டிஃபென்ஸ் அகாடமி சேனல்ல தொடரி அப்படின்ற ஒரு புது டெஸ்ட் பேட்ச், அதுவும் ஆர்ஆர்பி குரூப் டிக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரால இன்ஸ்டியூட் போக முடியாது, எங்கேயும் ஜாயின் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருப்பீங்க. நம்மளோட சேனலை பார்த்து படிச்சுட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் தரணும் அப்படின்னு யோசிச்சப்ப ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுக்கலாம் அப்படின்றத இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்ற ஒரு மேக்ஸ் டாபிக் கொடுத்துருக்கோம். அதில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் 25 கொஷின்ஸ் இருக்கு. அதுக்கான டிஸ்கஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. x/y = 2:3, y/z = 5:7 அப்படின்னா x/z என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ரேஷியோ அப்படின்னாலே நம்ம எதை மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, ஓகேவா, இப்போ இந்த டாட் வைக்கிறோம் இல்லையா, இந்த 2 டாட் தான் ரேஷியோன்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா, 2 வேல்யூவை 3 வேல்யூவை 4 வேல்யூவை கம்பேரிசன் பண்ணி யார் யாரு எவ்வளவு மடங்கு இருக்கா அப்படின்றத சொல்றோம். ஓகேவா? இப்போ பாருங்களேன், ஏன்றவர்கிட்ட 35 ரூபாய் இருக்கு, பீன்றவர்கிட்ட 40 ரூபாய் இருக்கு, சின்றவர்கிட்ட 80 ரூபாய் இருக்கு அப்படின்னா அவங்க 3 பேர்கிட்டயும் இருக்கக்கூடிய தொகைகளை மடங்குகளா சொல்லுங்க, இல்ல பங்குகளா சொல்லுங்க, யார் எவ்வளவு பங்கு வச்சிருக்கான்னு கேட்பாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கம்பாரிசன் பண்ணி சொல்லலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, இதுல நம்ம காமனா ஏதாச்சும் டேபிளால அடிக்க முடியுமான்னு பாருங்க. இது எல்லாத்துக்கும் 5வது வாய்ப்பாடு இருக்கா? 7 முறை, 8 முறை, 6 முறைங்களா? இப்ப இதுக்கு மேல 3க்கு பொதுவான வாய்ப்பாடு இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா ஏ கிட்ட 7 பங்கு தொகை இருக்கு, பி கிட்ட 8 பங்கு தொகை இருக்கு, சி கிட்ட 16 பங்கு தொகை இருக்குன்றத நம்ம கம்பாரிசன் பண்ணி நம்ம சொல்லிடலாம். அதுக்காக தான் ரேஷியோ நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? x/y ஓட வேல்யூ 2:3, y/z ஓட வேல்யூ 5:7 அப்படின்னா x/z என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும்போது ரேஷியோவை பொறுத்த வரைக்கும், ரேஷியோலையும் சரி ஏஜஸ்லயும் சரி, நம்ம என்ன பண்ணலாம், கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி டிவிசிபிள் ரூல் மட்டும் தெரிஞ்சா, எது எதால டிவைட் ஆகும்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதுமானது. அதை வச்சே நம்ம மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம். ரேரா ஒரு சில இடத்துல, ஓகேவா, ஒரு 25 கொஸ்டின்ல 15 கொஸ்டின் நம்ம டிவிசிபிள் ரூல் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 10 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கான்செப்ட் தான் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். அப்போ சால்வ் பண்ணாம பண்றது எப்படின்றது நம்ம தெரிஞ்சுப்போம், கூடவே நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்றதையும் தெரிஞ்சுப்போம். ஓகேவா? அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க Z இருக்குங்களா? ஓகே, இந்த செகண்ட் ரேஷியோல தான் Z இருக்கு. ஓகேவா? அதுவும் 2வதா இருக்கு. ஓகேவா? y/z ஓட வேல்யூ 5:7, Z 2வது பிளேஸ்ல இருக்கு. அப்ப இந்த வேல்யூல 2வது பிளேஸ்ல இருக்கிறது தான் Z ஓட வேல்யூ. அப்ப Z ஓட வேல்யூ எப்படி இருக்கு? 7 பார்ட்ஸ். ஓகேவா? 7 பங்கா இருக்கு, 7 மடங்கா இருக்கு. அப்ப 7ஆல டிவைட் ஆகக்கூடியதுதான் Z ஓட மதிப்பா இருக்கும். ஆமா தானே? அப்ப பாருங்க, ரேஷியோல 7ஆல டிவைட் பாருங்க, நீங்க கேட்கக்கூடியது எல்லாமே x/z. அப்ப இந்த 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணுதான் x/z இருக்கும். அதுலயும் Z 2வதா இருக்கா? அப்ப 2வது பிளேஸ்ல இருக்கக்கூடிய எந்த வேல்யூ 7ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கோ அதுதான் x/z ஓட வேல்யூவா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இதுவும் 7ஆல ஆகாது, இதுவும் 7ஆல ஆகாது. ஆனா இந்த 2 மதிப்பு 7ஆல ஆகும் இல்லையா? சரி, ஓகே, எக்ஸ் சொல்லிருக்காங்களா? எக்ஸ் இருக்க இடத்துல என்ன மதிப்பு இருக்குன்னு பாருங்க, 2ங்களா? அப்ப இந்த 2 ஆப்ஷன்ல, ஓகேவா, எக்ஸ் இருக்க இடத்துல 2ஆல டிவைட் ஆகுற மாதிரி என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர். பாத்தீங்கன்னா 2ம் 2ஆல டிவைட் ஆகும், 10ம் நமக்கு 2ஆல டிவைட் ஆகும். அப்ப 2 ஆப்ஷன் நிற்கும்போது நம்ம என்ன பண்ணி ஆகணும்? சால்வ் பண்ணி ஆகணும். ஓகே, ஃபில் பண்ணிடலாமா? x/y ஓட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க? 2:3 சொல்லிருக்காங்க. y/z ஓட வேல்யூவா 5:7 சொல்லிருக்காங்க. அப்ப இதை நம்ம சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? x/y/z கிடைக்கும். ஓகே, முன்னாடி எதுவுமே இல்லையா? அப்ப இந்த இடத்துல 5 ஃபில் பண்ணிக்கலாமா? ஓகேவா? இந்த இடத்துல எதுவுமே இல்லை. அப்ப இதுக்கு முன்னாடியோ இல்ல அடுத்தோ என்ன இருக்கோ அந்த மதிப்பு என்ன பண்ணிக்கணும்? இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுல எனக்கு என்ன வேணும்? எக்ஸும் ஜெட்டும் மட்டும் தான் வேணும். அப்ப அதுக்கு நேராக்குது மட்டும் பெருக்கலாம். 2 × 5 10. ஓகேவா? 3 × 7 21. அப்போ x/z ஓட மதிப்பு 10:21. இப்போ இதுக்கு மாதிரி இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. அப்போ x/z ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 10:21. இதை பார்த்ததுமே எடுக்கலாம். இதுக்கு நிறைய வழிங்க இருக்கு. ஒண்ணு ரொம்ப ஈஸியான வழி, டிவிசிபிள் ஆகுதான்னு பார்த்து செக் பண்றது. அப்படி இல்லைன்னா டக்கு நம்ம ரேஷியோ கொண்டு வந்துடலாம். ஓகேவா? சரி, ஓகே. சப்போஸ் இதே இடத்துல y கேட்டிருந்தாலும் yக்கு நேரம் எனக்கு 3 × 5 15 இருக்கும். அப்போ x/y/z ஓட வேல்யூ என்னவா இருந்திருக்கும் பாத்தீங்கன்னா 10:15:21. இதே இடத்துல y/z கேட்கறாங்க அப்படின்னா y ஓட வேல்யூ 15, z ஓட வேல்யூ 21. அவ்வளவுதானா? 15:21 அப்படின்னா கண்டிப்பா ஆப்ஷன் அது இருக்காது. ஏன்னா இது 2த்துக்கும் 3வது வாய்ப்பாடு இருக்கா? 3வது வாய்ப்பாடு அடிச்சா 5:7. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இரு எண்களின் கூடுதல் 40, அவற்றின் வேறுபாடு 4 எனில் அவ்வெண்களின் விகிதம் என்னன்னு கேட்கறாங்க. 2 எண்கள் நம்ம ab இல்ல x, y, mn எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஓகேவா? 2 எண்ணையும் கூட்டினா என்ன கிடைக்குதா? 40. அப்ப a + b ஓட வேல்யூ 40. அவற்றின் வேறுபாடு, அப்ப a - b ஓட வேல்யூ 4ன்னு கொடுத்துட்டாங்க. அவ்வெண்கள்னா அது AB. இந்த ரெண்டுத்துக்குமான ரேஷியோ தான் கேட்கறாங்க. அந்த எண்களுக்கான விகிதம் கேட்கறாங்க. அப்ப A என்னன்னு தெரியணும், B என்னன்னு தெரியணும்.
இதை சொல்ல முடியும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். ஓகேவா? ரெண்டு எண்களின் கூடுதல் அதே ரெண்டு எண்களின் வித்தியாசம் நம்ம கையில இருந்தா அந்த ரெண்டு எண்களுமே என்னன்னு சொல்லலாம். ஒண்ணு பெருசா இருக்கும், ஒண்ணு சின்னதா இருக்கும்ன்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? முதல்ல என்ன கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு மதிப்பையும் கூட்டிக்கணும். 40ஐயும் 4ஐயும் கூட்டினா 44. 44/2 பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 22. ஒரு எண் கண்டிப்பா 22. ஓகே, இன்னொரு எண் பார்க்கலாமா? 40ஐயும் 4ஐயும் கழிச்சுக்கணும். கழிச்சா 36. 36/2 18. அப்ப ரெண்டாவது எண் பாத்தீங்கன்னா 18. அப்ப அந்த ரெண்டு எண்கள் 22, 18. அப்ப அதுக்கான விகிதம்னா இது ரெண்டுத்துக்கும் என்ன வாய்ப்பாடு பொதுவா இருக்கு? ரெண்டாவது வாய்ப்பாடா? அப்ப ரெண்டாவது வாய்ப்பாடுல அடிச்சா நமக்கு என்ன வரும்? 11:9 வரும். அப்ப அந்த ரெண்டு எண்களின் விகிதம் என்னன்னு பாத்தீங்கன்னா 11:9. ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. (2x = 3y = 4z) அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்கறாங்க அப்படின்னா x/y/z வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி மூணு எண்களுமே இந்த மாதிரி ஈக்குவல் கொடுத்துட்டா அந்த மூணு எண்களுக்குமான விகிதத்தை நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கு என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸோட பங்கு வேணும்னா எக்ஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய வேல்யூ மறைச்சிருங்க. ஒய் பக்கத்துல என்ன இருக்கு? 3 இருக்கு. ஜெட் பக்கத்துல 4 இருக்கு. அது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கலாம். ஓகேவா? எக்ஸுக்கு. அதுவே ஒய் வேணும் அப்படின்னா ஓகேவா, ஒய் பக்கத்துல இருக்கிறத மறைச்சிருவோம். எக்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய 2, ஜெட் கிட்ட இருக்கக்கூடிய 4 எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து ஜெட் வேணும்னா ஜெட் கிட்ட இருக்கக்கூடிய 4 விட்டுடுங்க. ஒய் பக்கத்துல இருக்கக்கூடிய 3, எக்ஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய 2, இது ரெண்டையும் எடுத்துக்கலாமா? எடுத்துட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைச்சோம் அப்படின்னா x/y/z கிடைச்சோம். எல்லாத்துலயுமே 2 மடங்கு இருக்கா? 2 இது அடிச்சா 2. ஓகே, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் பொதுவா அடிக்க முடியுமானா எதுவும் பொதுவா அடிக்க முடியாது. இதுலயும் 3 இருக்கா? இதுல 3 மடங்கு இல்லை. இதுலயும் 2 மடங்கு இருக்கு, இங்க 2 மடங்கு இல்லை. அப்ப இதுக்கு மேல அடிக்க முடியாது. அப்ப என்ன இருக்குன்னு பாருங்க. 3 × 2 6, 4, 3. அப்ப x/y/z வேல்யூ என்னது? 6:4:3. ஆப்ஷன் பாருங்க சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. a/b யோட வேல்யூ 2:3 னும் b/c யோட வேல்யூ 4:5 னும் கொடுத்துட்டு c/a என்னன்னு கேட்கிறாங்க. ஓகே, சி இருக்க இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. 5 இருக்கா? அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் 4த்துல ஏதோ ஒன்று c/a. அப்ப c-ன்றது ஃபர்ஸ்ட்ல இருக்கா? அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இடம் எது 5ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கோ அதுதான் c/a-வா இருக்க முடியும். பாருங்க, இதுவும் 5ஆல் ஆகாது, இதுவும் 5ஆல் ஆகாது, இதுவும் 5ஆல் ஆகாது. இது மட்டும் தானே சி இருக்க இடத்துல 5ஆல் ஆகக்கூடியது. அப்போ கண்டிப்பா நம்மளோட ஆன்சர் 15:8 தான். ஓகே, அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது இல்லை. ஏ வேணும் இல்லையா? அடுத்து ஏன்னா c/a தான். அப்போ ஏ இருக்க இடத்துல என்ன இருக்கு? 2. அப்ப கண்டிப்பா 8ன்றது 2ஆல டிவைட் ஆகும். நீங்க அதை செக் பண்ணிருந்தாலுமே கூட கரெக்டா இது எதுவுமே 2ஆல டிவைட் ஆயிருக்காது. இது மட்டும் தான் 2ஆல டிவைட் ஆயிருக்கும். அப்போ நம்மளோட ஆன்சர் c/a-ன்றது 15:8 தான் இருக்கும். இல்லையா எப்பவும் போல ஃபில் பண்ணி கொண்டு வாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 20% of a plus b. ஓகே, 20% of a plus b equal to 50% of b a minus b. அப்படின்னா ஏபிக்கான ரேஷியோ என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஏவுக்கும் பிக்குமான விகிதம் என்னன்னு கேட்கறாங்க. ஓகே, பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின் இருந்தா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டக்குன்னு 20% 20/100, 50% 50/100 எழுதாம ரெண்டு இடத்துலயும் பொதுவா இருக்கக்கூடிய ஈக்குவல், ரெண்டு சைடும் பொதுவா இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் அடிச்சிடலாம். இந்த சைடு அந்த சைடு இருக்கக்கூடிய 0 அடிச்சிடலாம். 2க்கும் 5க்கும் அடிக்க முடியுமானா அடிக்கலாம், அடிக்க முடியாதுன்றதால அதை விட்டுலாம். சரியா? இப்ப நம்ம கையில் என்ன இருக்குன்னு பாருங்க. 2 times of a plus b equal to 5 times of a minus b இருக்கா? ஓகேவா? இப்ப இதுவும் பாருங்க. a plus b நான் ஈக்குவல் இந்த சைடு இந்த 5 எடுத்துக்கலாமா? a plus b equal to 5 எடுத்துக்கலாமா? a minus b யோட வேல்யூக்கு ஈக்குவல் இந்த சைடு இருக்கக்கூடிய 2 எடுத்துக்கலாமா? இதுக்கு மேல a b என்ன சொல்ல முடியுமா? லாஸ்ட் நம்ம செகண்ட் क्वेश्चन பார்த்தோம் இல்லையா? ஓகே, a plus b ரெண்டு எண்களின் கூடுதல் ரெண்டு எண்களின் வித்தியாசம் இருந்தா அந்த ரெண்டு எண்கள் என்னால சொல்ல முடியும் இல்லையா? a என்ன b என்னன்னு சொல்ல முடியும் இல்லையா? ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணா a, ரெண்டையும் கழிச்சு 2ஆல் டிவைட் பண்ணா b ன்னு கிடைச்சிருமா? அப்போ 5 + 2 7, 7/2 3.5 எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல 7/2 எடுத்துக்கிட்டாலும் சரி. ஓகே, ஏன் அப்படின்னா சொல்லுங்க, சொல்றேன். ஓகேவா? 5 - 2 3 அப்ப 3/2 பண்ணா இன்னொரு நம்பர் கிடைக்குமா? ஓகே, ரேஷியோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கேன்சல் பண்ணுவோம் இல்லையா? தொகுதிக்கும் தொகுதிக்கும் அடிப்போம், பகுதிக்கும் பகுதிக்கும் அடிப்போம். அப்போ பகுதிக்கும் பகுதிக்கும் அடிக்கும்போது 2 போயிடும் இல்லையா? அப்போ 7:3. ஏன்னா 7க்கும் 3க்கு அடிக்க முடியாது. அப்போ அந்த ரெண்டு எண்களுக்கான விகிதம் ஏக்கும் பிக்குமான ரேஷியோ என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7:3 இருக்கும். ஆப்ஷன் ஏ.
நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. x/5 = y/8 அப்படின்னா x+5க்கும் y+8க்குமான ரேஷியோ என்னன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன் ரேஷியோ கேட்பாங்க. ஓகே, அவங்களே இந்த x மதிப்பு என்ன, y மதிப்பு என்னன்றது கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி x+5 வேல்யூ இல்ல 2x + y வேல்யூ அந்த மாதிரி கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸுக்கு கீழே இருக்கு, ஓகேவா, எக்ஸுக்கு கீழே என்ன இருக்கோ அதான் எக்ஸோட மதிப்பு, ஒய்க்கு கீழே என்ன இருக்கோ அதான் ஒய்யோட மதிப்பு இல்லையா. x/y = 5:8ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ எக்ஸுக்கு 5, ஒய்க்கு நம்ம 8ன்னு கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா x/y = 5/8ன்னு கொடுப்பாங்க. அப்போ எக்ஸுக்கு நேராக இருக்குது எக்ஸோட மதிப்பு, ஒய்க்கு நேராக இருக்குது ஒய்யோட மதிப்புன்னு எடுத்துக்கலாம். இல்லையா இந்த மாதிரி ஓகேவா கீழே கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எதுக்கு கீழே என்ன மதிப்பு இருக்கோ அதுதான் அதனோட மதிப்பு. அப்போ எக்ஸ்க்கு 5னோ ஒய்க்கு 8ன்னு கொடுக்கலாமா. எக்ஸுக்கு 5 கொடுத்தா 5 + 5 10, ஒய்க்கு 8 8 + 8 16. அப்போ இது ரெண்டுத்துக்கு இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாமா, பண்ணா ரெண்டாவது பல அடிச்சா நமக்கு என்ன வரும், 5:8 வரும். அப்போ இதனோட மதிப்பு இதுக்கான ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5:8. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இரண்டு எண்களின் விகிதம் 5:9. இரண்டு எண்களிலும் 6ஐ சேர்த்தால் அவற்றின் விகிதம் 2:3 அப்படின்னா அந்த அசல் எண்களை காண்பேன்னு கொடுத்துருப்போம். ஓகேவா. ஏதோ ரெண்டு பேரோட சம்பளம், ரெண்டு பேரோட ஓகேவா ஏஜஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இங்க பாருங்க, ரெண்டு எண்கள் ஆரம்பத்துல இருந்த விகிதம் பாத்தீங்கன்னா 5:9. ஓகே, இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர்னு கூட எடுத்துக்கோ. ஓகேவா. இந்த ரெண்டு எண்ணோட 6 கூட்டும்போது சேர்த்தால் அப்படின்னா ஆட் பண்றோமா, ஓகேவா, அதிகரிச்சால் இன்க்ரீஸ் பண்றா, இது எல்லாமே கூட்டக்கூடிய மீன். ரெண்டு எண்களோடவும் 6ஐ சேர்க்கும் போது விகிதம் என்னவா மாறிடும், 5:9ன்றது 2:3 மாறிடும். ஓகேவா. ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஓகேவா, ஒரு ரேஷியோட ஏதோ ஒரு காமன் நம்பரால மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ ரேஷியோ மாறாது, அதே தான் இருக்கு. ஓகேவா. இப்ப பாருங்களேன், 2:3 ரேஷியோட நான் ரெண்டு பக்கமும் 2ஆல பெருக்கிறப்போ ஆனா நமக்கு என்ன வரும், 4:6 வருமா. திரும்ப இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னதான் வரும், 2:3 தான் வரும். ரேஷியோ அப்போ மாறாது. ஓகேவா. காமன் என்னால பெருக்கினாலும் இல்லை காமன் என்னால டிவைட் பண்ணாலும். அதுவே சப்போஸ் இந்த 2:3 ரேஷியோட நான் +2 பண்றேன், பண்ணா என்ன வருவீங்க, 4:5 மாறிடும். 4:5 திரும்ப நான் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, பண்ண முடியாது. அப்போ 2:3ன்றது ஆட் பண்ணும்போதோ மைனஸ் பண்ணும்போதோ ஒரு விகிதம் கூட்டினாலும் கழிச்சாலும் அது வேற விகிதமா மாறிடும். திரும்ப அதை ரிவர்சிபிள் பண்ணி நம்மளால கொண்டு வர முடியாது. ஓகே, அதே மாதிரிதான் கூட்டும் போது அது என்ன மாறிச்சா 2:3 மாறிடுச்சா. அப்ப அந்த ஆரம்பத்துல இருந்து அந்த அசல் எண்கள் ஒரிஜினல் நம்பர்ஸ் என்னன்னு கேட்கறான். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதை கூட்டும் போது இந்த 5 பங்கோட 6 கூட்டும் போது அது 2ஆ மாறிச்சு. அதே மாதிரி இந்த 9 பங்கோட என்ன கூட்டும் போது அது 3 பங்கா மாறிச்சு. பாத்தீங்கன்னா 6 கூட்டும் போது தான் மாறிச்சு. இப்படி எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டையும் கிராஸ் பெருக்கல் பண்ணிக்கலாம். 5 3 15, 9 2 18. ஓகேவா. 15க்கும் 18க்கும் வித்தியாசம் 3. ஓகேவா. 2 6 12, 3 6 18. ஓகேவா. 12 18. அப்ப இதுக்கான வித்தியாசம் 6ங்களா. இப்ப என்னன்னா 3 பங்குன்றது 6, எனக்கு 1 பங்கு வேணும். ஓகேவா. அப்ப 1 பங்கு வேணும்னு அடிச்சுன்னா நமக்கு என்ன வரும், 2ன்னு வரும். 1 பங்கு 2ஆ, ஆரம்பத்துல முதல்ல என்ன 5 பங்கு இருந்துச்சா, 1 பங்குன்றது 2னா 5 பங்குன்றது 10. ஓகேவா. செகண்ட் எண் ஆரம்பத்துல 9 பங்கு இருந்துச்சா, 1 பங்குன்றது 2 அப்படின்னா 9 பங்குன்றது 18. அப்ப அசல் எண்கள் என்னவா இருந்திருக்கும், 10,18 இருந்திருக்கும். சரியா. அப்படி இல்லை அப்படின்னா ஆரம்பத்துல அதனோட எண்களுக்கான விகிதம் 5:9. அப்ப முதல் எண்ணுன்றது 5ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்குமா. அப்படி பார்த்தா எல்லா ஆப்ஷனுமே 5ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கா. ரெண்டாவது எண்ணுன்றது 9ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்குமா. பார்த்தா எல்லா ஆப்ஷனுமே இங்க 9ஆல் டிவைட் ஆகுற மாதிரி தான் இருக்கு. அப்ப இந்த க்ளூவை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது, சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்ப கண்டிப்பா நம்ம இந்த மெத்தடை ப்ரொசீட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. A:B யோட வேல்யூ 5:1 அப்படின்னா 3A + 4B ரேஷியோ 3A - 4B யோட விகிதம் என்னன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி கொடுத்திருந்தா நம்ம அப்படியே டேரக்டா எடுக்கலாம்னு சொன்னோமா. A வோட வேல்யூ 5னும் B யோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கலாம்னு சொன்னோமா. அப்ப A இருக்கிறதுல 5 கொடுக்கலாமா. 3 × 5 15 + 4 × 1 4ங்களா. அதே மாதிரி 3 × A 15, 4 × B 4 நம்ம இப்பதானே பார்த்தோம். இது மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும், 19. ஆட் பண்ணா 19, மைனஸ் பண்ணா 11. இது ரெண்டும் இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இது ரெண்டுமே பிரைம் நம்பர்ஸ். அப்போ இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது. அப்போ அவங்க கேட்கக்கூடிய இதுக்கான விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19:11. ஆப்ஷன் ஏ. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சரண் மற்றும் ரஜத்தின் சம்பளம் 5:4 அப்படின்ற விகிதத்துல இருக்கு. ஒவ்வொருவரின் சம்பளமும் 3000 உயர்த்தப்பட்டால்
அவர்களின் புதிய விகிதம் 6:5 அப்படின்னா சரணோட சம்பளம் என்னன்னு கேட்கறாங்க. ஓகே, பார்க்கலாமா? சரண், ரஜத், ஓகேவா? 2 பேரோட வருமானத்தோட விகிதம் பாத்தீங்கன்னா 5:4. 2 பேருக்கும் 3000 இன்க்ரீஸ் பண்ணும்போது ரேஷியோ என்ன மாறிடுதான்? 6:5 மாறிடுது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல 6 கூட்டினால் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்க 3000 கூட்டினால், அவங்களுக்கு சம்பளம் 3000 இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தால், அப்போ இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணாலுமே கூட எடுத்துலாம். ஓகே, 5 பங்குன்றது 6 பங்கு மாற காரணம் நான் 3000 சேர்த்து கொடுத்தது. 3000 தானே, ஏன் 3ன்னு போட்டீங்கன்னா இந்த 3 0 அப்படியே வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஓகேவா? அதே மாதிரி 4 பங்குன்றது 5 பங்குன்னு காரணம் ரஜத்துக்கும் நான் 3000 இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்ததுனாலதான். ஓகே, இப்ப பாருங்க 5 5 25, 6 நாங்க 24. அப்போ 25க்கும் 24க்கும் வித்தியாசம் 1ங்களா? அடுத்து 6 3 18, 5 3 15. இப்போ 18க்கும் 15க்கும் வித்தியாசம் என்னவா இருக்கும்? 3ங்களா? அப்போ ஒரு பங்குன்றது 3ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க யார கேக்குறாங்க? சரணோட சம்பளம் என்னன்னு கேக்குறாங்க. சரணோட சம்பளம் ஆரம்பத்துல எவ்வளவு? 5 பங்கு. ஒரு பங்குன்றது 3 அப்படின்னா 5 பங்குன்றது 5 × 3 15ங்களா? 15 ரூபாய் ஆப்ஷன்ல இருக்குமானா? கண்டிப்பா இருக்காது. ஏன் இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 3 0 நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா? அந்த 3 0 ஃபைனலா நம்ம என்ன பண்ணலாம்னா ஆன்சர்ல இருந்து கொடுத்துக்கலாம். அப்போ சரணோட சம்பளம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 15,000 ரூபாயா இருக்கும். இல்ல இங்க நீங்க 3000 கொடுத்தீங்கன்னா கூட ஓகேவா? 15,000ல இருந்து 18,000 கழிக்கும்போது ஒரு பங்குன்றது 3000 கிடைச்சிருக்கும். அப்ப 5 பங்குன்றது 5 × 3000 15,000 கிடைச்சிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. வகுப்பில் உள்ள ஆண் பெண் விகிதம் 4:5. ஒரு கிளாஸ்ல பாய்ஸ்க்கும் ஓகேவா கேர்ள்ஸ்க்குமான ரேஷியோ 4:5 இருக்கான். ஓகேவா? 4 புதிய சிறுவர்கள், ஓகே, அப்ப 4 புதிய பாய்ஸ், ஓகேவா? பாய்ஸ் சேர்ந்தாங்க அப்படின்னா ஆண் குழந்தைகளின் எண்ணிக்கை 20% அதிகரிக்கிறது. அப்போ வகுப்பில் உள்ள பெண்களின் எண்ணிக்கையை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் எவ்வளவு பாய்ஸ் கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கான விகிதம் 4:5. அப்ப பாய்ஸ் 4 பங்கு இருந்தா கேர்ள்ஸ் எத்தனை பங்கு இருந்திருப்பாங்க? 5 பங்கு இருந்திருப்பாங்க. இப்போ 4 பேர் அந்த கிளாஸ், அதுவும் 4 பாய்ஸ் அந்த கிளாஸ்ல புதுசா சேர்றதுனால பாய்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுதான். யாரு? 4 பேர் சேர்றதுனால 20% பாய்ஸோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா பாய்ஸோட ஸ்ட்ரென்த்ல 20%ன்றது 4 மெம்பர்ஸா? அப்ப 100% என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாத? 5 ஆட்கள் எனக்கு 100. அப்ப 4 × 5 20. அப்போ ஆரம்பத்துல அந்த கிளாஸ்ல எவ்வளவு பாய்ஸ் இருந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 20 பேர் இருந்திருப்பாங்க. அப்ப 4 பங்குன்றது 20 பேர் அப்படின்னா ஒரு பங்குன்றது நம்ம அடிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? 5ன்னு வருமா? இப்போ கேர்ள்ஸ் எத்தனை பங்கு இருந்தாங்க? 5 பங்கு இருந்தாங்க. ஒரு பங்குன்றது 5னா 5 பங்குன்றது 5 × 5 25. அப்ப அந்த கிளாஸ்ல எத்தனை கேர்ள்ஸ் இருந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 25 பேர் இருந்திருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்படி இல்ல அப்படின்னா 5ஆல் டிவைட் ஆக மாதிரின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா ரேஷியோல கேர்ள்ஸ்க்கு ரேஷியோ 5 பங்கு இருக்கு. அப்ப 4 ஆப்ஷனுமே பாருங்க 5ஆல டிவைட் ஆகுற மாதிரி தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? சால்வ் பண்ணி ஆகணும். ஓகேவா? எல்லாமே டிவிசிபிள்லயே செட் ஆகுமானா? எல்லாமே செட் ஆகாது. ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு டிவிசிபிள் ரூல் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? அதனால ரேஷன் ப்ரொபோர்ஷன் படிக்கும்போது ரெண்டுமே கத்துக்கலாம். டிவிசிபிள் ரூல் படியும் பார்த்துடலாம், பிளஸ் மெத்தட் படியும் பார்த்துட்டா நமக்கு எக்ஸாம்ல அங்க டிவிசிபிள் ரூல் கை கொடுக்கல அப்படின்னா நம்ம மெத்தட் படி டக்குன்னு ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா ரேஷன் ப்ரொபோர்ஷன் ரொம்ப ஈஸியான டாபிக், அதனால நம்ம மிஸ் பண்ண வேண்டியதே கிடையாது. ஓகே, ஒரு கலவையில் உள்ள உப்பு மற்றும் அமிலத்தின் விகிதம் 5:7. ஓகேவா? ஒரு கலவை இருக்கு, அந்த கலவையில உப்பு, ஓகேவா, உப்புக்கும் அமிலத்துக்குமான விகிதம் பாத்தீங்கன்னா 5:7 இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, அந்த கலவையோட எடை 360 கிராமா அப்படின்னா அந்த அதுல இருக்கக்கூடிய அமிலத்தின் எடை என்னவாக இருக்கும் கேட்கிறேன். அமிலத்தோட எடைன்றது 7 பங்கா. அப்ப கண்டிப்பா அதனோட அளவுன்றது 7ஆல டிவைட் ஆகுற மாதிரி தானே இருக்கும். பாருங்க 260 7ஆல் டிவைட் ஆகுமானா? ஆகாது. ஏன்னா 21 வரும், 28 வரும், 15 வராது, 14 தான் வரும். ஓகேவா? அதே 13 வருமானு பார்த்தா வராது. அதே 21 7ஆவது வாய்ப்பாட்டில் வரும் இல்லையா? அப்ப கண்டிப்பா அமிலத்தின் அளவு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 210 கிராம் தான் இருக்கும். பாத்துலாமா? டோட்டலா வெயிட் எவ்வளவு? டோட்டலா அந்த கலவையோட வெயிட் 360 கிராம். இந்த 360 கிராம்ல தான் உப்பும் அமிலமும் கலந்துருக்கு. அப்போ இந்த 360ல 5 பங்கு உப்பு இருக்கு, 7 பங்கு அமிலம் இருக்கு. இதுல எனக்கு என்ன வேணும்? 7 பங்கு அமிலத்தோட அளவு என்ன இந்த கலவையில அப்படின்றது வேணும். 7 பங்கு எனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு 1 பங்கு வேணும். அப்போ 1 பங்கு வேணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பவுமே இந்த கூடுதலை, ரேஷியோட கூடுதல் கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணும். நீங்க டிவைட் பண்ணா உங்களுக்கு 1 பங்கு ஈஸியா கிடைச்சிடும். ஓகேவா? கலவையோட அளவு 360 கிராம், விகிதத்தோட கூடுதல் 5 + 7 12. அப்ப 12ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க. 3 முறை வருமா? 30ங்களா?
ஒரு பங்குன்றது 30 அப்படின்னா 7 பங்குன்றது என்னவா இருந்திருக்கும்? 7 3 21 ஒரு 0. இப்போ உப்பு கேட்டிருந்தாங்கன்னா ஒரு பங்கு 30, உப்பு 5 பங்கு இருக்கு, 5 × 30 150 கிராம் என்ன இருந்திருக்கும்? அதுல உப்பு இருந்திருக்கும். வேற ஒண்ணுமே கிடையாது. டக்கு டக்குன்னு ரொம்ப ஈஸியா கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஒரு 4 விகிதம் கொடுத்துட்டு ஒரு கூடுதல் கொடுத்துருப்பாங்க. அந்த கூடுதலுக்கான விகிதம் எதுவா இருக்குன்னு கேட்பாங்க. இல்லையா ஒரு விகிதம் கொடுத்துட்டு இந்த விகிதத்துக்கான மொத்த தொகை, ஓகேவா, இந்த கூடுதல்ன்றது என்னவா இருக்குன்னு கேட்பாங்க. இது ஒரே விஷயம் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே இந்த மொத்த கூடுதல், ஓகேவா, கூடுதலா ரேஷியோவின் கூடுதல் கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணக்கூடியது மட்டும்தான் இந்த கூடுதலுக்கான விகிதமா இருக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சீதாவுக்கும் சவிதாவுக்கும் இடையே 350 பளிங்குகளை 5:9 என்ற விகிதத்தில் பிரித்தால் சவிதாவுக்கு எத்தனை பளிங்குகள் கிடைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சீதாவுக்கும் சவிதாவுக்கும், அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சீதாவுக்கான ரேஷியோ, செகண்ட் இருக்குதா சவிதாவுக்கான ரேஷியோ. அவங்க கேட்கக்கூடியது சவிதாவுக்கு எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்ப கண்டிப்பா சவிதாவுக்கு 9 பங்கு தானே. அப்போ 9ஆல் டிவைட் ஆகுற மாதிரி தானே சவிதாவுக்கு பளிங்கு கொடுத்திருப்பாங்க. ஆப்ஷன்ல பாருங்க, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 9 வருது. அப்ப கண்டிப்பா இது 9ஆல டிவைட் ஆகும். இது ஒன்னே ஒன்று ஆப்ஷன்ல இருந்தா கண்டிப்பா இதுதான் ஆன்சர். சப்போஸ் 2 வேல்யூ 3 வேல்யூ 9ஆல் டிவைட் ஆகுற மாதிரி இருந்தா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ஃபுல்லா சம்ம சால்வ் பண்ணி ஆகணும். இதை ஆட் பண்ணீங்கன்னா 8ஆ, கண்டிப்பா இது 9ஆல டிவைட் ஆகாது. இதை ஆட் பண்ண, ஓகேவா, 2 + 0 + 0 ஆட் பண்ணா 2 தான் வரும். அப்ப கண்டிப்பா இதுவும் 9ஆல் டிவைட் ஆகாது. 2 + 5, ஓகேவா, 7 + 0 7. அப்ப கண்டிப்பா இதுவும் 9ஆல டிவைட் ஆகாது. அப்ப கண்டிப்பா சவிதாக்கு எவ்வளவு பளிங்குகள் கொடுத்துருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 225. அதே சப்போஸ் இதே கொஸ்டின்ல சீதாவுக்குன்னு கேட்டிருந்தா 5ஆல் டிவைட் ஆகுற மாதிரி ஆப்ஷன் என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். இப்போ 3மே 5ஆல் டிவைட் ஆகுற மாதிரி இருக்கு. அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? சால்வ் பண்ணி ஆகணும். சால்வ் பண்ணலாமா? மொத்த பளிங்குகள் எண்ணிக்கை 350. இதுல சீதாவுக்கு 5 பங்கும் சவிதாவுக்கு 9 பங்கும் கொடுக்குறாங்களா? கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ எனக்கு ஒரு பங்கு வேணும். அப்பதான் 9 பங்கு எவ்வளவுன்றது என்னால சொல்ல முடியும். அதுதான் சவிதாவோட அளவு. அப்போ ஒரு பங்குக்கு நான் என்ன பண்ணும்? கூடுதலா ரேஷியோட கூடுதல் டிவைட் பண்ணோமா? 9 + 5 14. அப்ப இதான் 14ஆல டிவைட் பண்ணணுமா? ஓகேவா? 14ஆல டிவைட் பண்ணா ஒரு முறை வருமா? 14 போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 1 2 210ல எத்தனை டைம் 14 இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா? ஓகே, 210ல எத்தனை முறை 14? இது ரெண்டுமே 7வது வாய்ப்புல இருக்கக்கூடிய நம்பரா? 2 முறை 30 முறையா? இதையும் நம்ம அடிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? 15ன்னு வருமா? ஓகேவா? இல்ல இங்க பாருங்க, 28 2 டைம்ஸ் வரும் இல்லையா? 28 போச்சுன்னா மீதி நமக்கு என்ன வரும்? 7ங்களா? 70ல எத்தனை முறை 14 இருக்கும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 5 டைம்ஸ் இருக்கு. அப்போ ஒரு பங்குன்றது 25. அப்போ 9 பங்குன்றது 9 × 25 பேருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 225 வரும். அதே சீதாவுக்குன்னா 5 × 25 125 பளிங்குகள் யாரு கொடுத்திருப்பாங்க? சீதாவுக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 13:29 என்ற விகிதத்தில் மோட்சத்திற்கும் ஆரியனுக்கும் இடையே ஒரு தொகை பிரிக்கப்பட்டுள்ளது. ஆரியன் ரூபாய் 551 பெற்றிருந்தால் மோக்ஷம் பெற்ற தொகை என்னன்னு கேட்கிறார். ஓகேவா? ஓகே, மோக்ஷனுக்கும் ஆரியனுக்கும் ஒரு தொகையை 13:29 என்ற ரேஷியோல பிரிச்சு கொடுக்குறாங்க. மோக்ஷனுக்கு 13 பார்ட்ஸும் ஆரியனுக்கு 29 பார்ட்ஸும் பிரிச்சு கொடுக்குறாங்க. இதுல ஆரியனுக்கு மட்டும் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 551 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 29 பங்கு தான் 551. மோஸ்ட்லி எப்பவுமே எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு ரேஷியோ, ஓகேவா, ஒரு 2 பேருக்கும் ஏவுக்கும் பிக்குமான ரேஷியோ 3:2 அப்படின்னா இதுல பியோட ஷேர் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு இவங்க 2 பேருக்கும் டோட்டலா 500 ரூபாய், ஓகேவா, 500 ரூபாய் தான் 3:2 பிரிச்சு கொடுத்துருப்பான்னு சொல்லுவாங்க. அப்ப கண்டிப்பா ஒரு ஷேர் என்னவா இருக்கும்? 100. அப்போ பிக்கு எவ்வளவு கொடுத்துருப்பாங்க? 200 கொடுத்துருப்பாங்க. ஏக்கு 300 கொடுத்துருப்பாங்க. நம்ம பிரிச்சிடலாம். அப்படி இல்லையா, ஏவுக்கும் பிக்குமான வித்தியாசம் இது எதுவுமே கொடுக்காம ஏவுக்கும் பிக்குமான வித்தியாசம் 100 ரூபாய்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ ரேஷியோ அவங்களுக்கான வித்தியாசம் எவ்வளோ? 3க்கு 2க்கும் வித்தியாசம் 1 பங்கு. அப்போ 1 பங்குன்றது 100 ரூபாய் அப்படின்னா 2 பங்குன்றது 200 ரூபாய், 3 பங்குன்றது 300 ரூபாய். இப்படி நம்ம என்ன பண்ணிடலாம்? சொல்லிடலாம். ஓகே, இல்ல அப்படின்னா வேற எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேவா, பி கிட்ட 200 ரூபாய் இருந்துச்சுங்க, ஓகேவா, பிக்கான தொகை 200 ரூபாய் அப்படின்னா ஏக்கான தொகை என்னவா இருக்கும்? இல்ல அவங்க 2 பேருக்குமான வித்தியாசம் என்னவா இருக்கும்? இல்லையா அவங்க 2 பேர் கையிலும் சேர்த்து எவ்வளவு ரூபாய் இருக்குன்னு கேட்பாங்க. ஓகேவா, பி கிட்ட இருக்கக்கூடியது 2 பங்கு தொகையா? அந்த 2 பங்கு தொகைன்றது 200 ரூபாய் அப்படின்னா ஒரு பங்குன்றது என்னவா இருந்திருக்கும்? 100 ரூபாயா இருந்திருக்குமா? ஒரு பங்குன்றது 100 ரூபாய் இருந்தா ஏ கிட்ட எவ்வளவு இருந்திருக்கும்? 3 பங்கா? அப்போ 300 ரூபாய் இருந்திருக்கும். 2 பேர்கிட்ட இருந்து சேர்த்து பார்க்கும்போது 5 பங்கா? அப்ப 5 பங்குன்றது 500 ரூபாவா இருந்திருக்கும். இல்லையா 2 பேருக்கு வித்தியாசம் 1 பங்கா? அப்போ ஒரு பங்குன்றது என்னவா இருந்திருக்கும்? 100 ரூபாவா இருந்திருக்கும். ஓகே, இந்த மாதிரி 3 ஆங்கிள் தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்னு டோட்டல் கொடுத்திருப்பாங்க, இல்லையா டிஃபரன்ஸ் கொடுத்திருப்பாங்க, இல்லையா யாரோ ஒருத்தர் கிட்ட கொடுத்திருப்பாங்க. இப்ப இந்த 3 விஷயத்துல எந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே
கொஸ்டின் அவங்க அடுத்து என்ன கேட்க போறாங்க ரேஷியோல அதை நம்ம அழகா சொல்லலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆரியன் கிட்ட இருக்கக்கூடிய தொகையை மட்டும் சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன கேக்குறாங்க, மோக்ஷன் கிட்ட எவ்வளவு இருக்கும்னு கேக்குறாங்க. பாத்துடலாமா? 29 பங்குன்றது 551, ஒரு பங்கு எனக்கு வேணும். அடிக்கலாமா? அப்போ ஒரு 29 29னா இங்க எத்தனை முறை இருக்குன்னு பாருங்களேன். 55ல ஒரு முறை தான் 29 இருக்கும். போச்சு அப்படின்னா 30னா 15, 30 போச்சுன்னா கூட 25, 26 இருக்குமா? 261னா 261ன்றது 290க்கு ரொம்ப கிட்டவே இருக்கு. ஒரு 29 குறைஞ்சிருக்கு. அப்ப கரெக்டா 9 முறை இருக்கும் இல்லையா? அப்ப ஒரு பங்குன்றது 19 அப்படின்னா மோக்ஷனுக்கு எத்தனை பங்கு கொடுத்துருக்காங்க? 13 பங்கு கொடுத்துருக்காங்க. அப்ப 13 × 19 நான் என்ன பண்ணணும்? பெருக்குனா எனக்கு என்ன கிடைச்சோம்? மோக்ஷனோட பங்கு கிடைச்சோம் இல்லையா? இந்த ஆப்ஷன்ல எது 13 டிவைட் ஆகுற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் கிடைச்சா அதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். அப்படி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா செக் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, பெருக்கலாமா? இந்த மாதிரி ரெண்டுமே ஒண்ணுல ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர் தான் பெருக்கிறது ஈஸியா. 9 27, மீதி ஒரு 2, 9 3 கூட்டினா 10 12, அதோட 2 கூட்டிங்கன்னா 14, மீதி ஒரு 1, இங்க 1 கேரி கொடுத்தோம் அப்படின்னா இங்க 2. ஓகேவா? இப்போ மோக்ஷனுக்கு எவ்வளவு கொடுத்துருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 247 ரூபாய் கொடுத்துருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு கிளப்பில் உள்ள சிறுவர் மற்றும் சிறுமிகளின் விகிதம் 3:2. பின் வருவனவற்றில் எது கிளப் உறுப்பினர்களின் உண்மையான எண்ணிக்கையாக இருக்க முடியும்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, ஒரு ரேஷியோ இருக்கு அப்படின்னா அந்த ரேஷியோவை ஒரு டோட்டல் வேல்யூவால பிரிப்போம் இல்லையா? அந்த டோட்டல் வேல்யூ கண்டிப்பா இந்த ரேஷியோட கூடுதலால் டிவைட் ஆயிருக்கும். ரேஷியோட கூடுதல் 5, அப்ப 5ஆல் டிவைட் ஆகிற மாதிரி தான் அந்த டோட்டல் வேல்யூ இருந்திருக்கும். அந்த டோட்டல் வேல்யூன்றது இங்க கிளப் மெம்பர்ஸோட டோட்டல் ஸ்ட்ரென்த்தா, டோட்டல் கவுண்டா? இப்போ கண்டிப்பா கவுண்டிங்ன்றது எப்படி இருக்கும்? 5ஆல டிவைட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி என்ன இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன்ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா 25 தான் அந்த கிளப் மெம்பர்ஸோட கவுண்டிங் எண்ணிக்கை இருக்க முடியும். ஓகேவா? சப்போஸ் ஓகேவா ஒரு கிளப்ல 72 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஒரு கிளப்ல 72 பேர் இருக்காங்க. இந்த கிளப் மெம்பர்ஸோட ரேஷியோ கீழ்கண்டவற்றில் எதுவாக இருக்க முடியாதுன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஓகேவா? பாருங்க, இந்த 4 ஆப்ஷன்ல இந்த 72க்கு எது விகிதமா இருக்க முடியாதுன்னு கேட்பாங்க. அப்ப இந்த கூடுதலை டிவைட் பண்ணக்கூடிய ரேஷியோஸ் எல்லாமே இதுக்கான விகிதமா இருக்கலாம். இந்த 72ன்றது இது ரெண்டையும் கூட்டினா 8, அப்ப 8வது வாய்ப்பாடுல வருமா? இது ரெண்டையும் கூட்டினா 9, 72ன்றது 9ஆலையும் அடிப்படுமா? இது ரெண்டையும் கூட்டினாலும் 9, அப்ப கண்டிப்பா 72 இந்த 8:1 கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணும் இல்லையா? ஓகே, இங்க பாருங்க 3:2 5, அப்ப 72ன்றது 5ஆல கம்ப்ளீட்டா அடிப்படுமா அப்படின்னா அடிப்படாது. அப்ப கண்டிப்பா இந்த 72க்கு இந்த 3:2ன்றது விகிதமா இருக்க முடியாது. இந்த மூணுமே இருக்க முடியும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸையும் கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 3 எண்கள் 1:3:5 என்ற விகிதத்தில் உள்ளது. அவற்றின் கூட்டுத்தொகை 10,800 இருந்தால் 3 எண்களில் உள்ள பெரிய எண்ணை கண்டறியோமா. ஓகே, 3 எண்கள் விகிதம் என்னன்னு கொடுத்திருக்காங்க? 1:3:5 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த 3 எண்கள்ல பெரிய எண் என்னன்னு கேட்கறாங்க. இந்த 3 எண்களோட கூட்டுத்தொகை கொடுத்திருக்காங்க. ரேஷியோல எது அதிகமா இருக்கோ அதுதான் பெரிய எண். ரேஷியோல எதனோட பங்கு கம்மியா இருக்கும் அதுதான் சிறிய எண். அப்படி பார்க்கும்போது இந்த 5 பங்குன்றதுதான் அதிகம். அப்ப கண்டிப்பா பெரிய எண்ன்றது 5ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்குமா? ஆப்ஷன்ல பாருங்க, எல்லாமே 5ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர். அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? சால்வ் பண்ணி தானே ஆகணும். ஓகேவா? இந்த 3 எண்களின் கூட்டுத்தொகை அவங்க எவ்வளவுன்னு சொன்னாங்க? 10,800 சொன்னாங்களா? அப்ப எனக்கு ஒரு பங்கு வேணும். ஏன்னா எனக்கு நான் 5 பங்கு சொல்லணும். அப்போ ஒரு பங்குக்கு நான் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணலாமா? 9 8 9ங்களா? 9ஆல் அடிச்சா என்ன வரும்னு பாருங்க. 1 2 0ங்களா? ஓகேவா? அப்போ 1200 அப்படின்றதா என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பங்கு. அப்ப 5 பங்குன்றது 5 × 12 60, 2 0 சேர்த்தோம் அப்படின்னா 6000 இருந்திருக்கும். ஓகேவா? 5 × 1200 பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6000 கிடைக்கும். அப்ப பெரிய எண் என்னவா இருந்திருக்கும் பாத்தீங்கன்னா 6000 இருந்திருக்கும். சிறிய எண் என்னவா இருந்திருக்கும் பாத்தீங்கன்னா 1200 இருந்திருக்கும். ரெண்டாவது எண் கேட்டிருந்தாங்கன்னா அது என்னவா இருந்திருக்கும்னா 3 × 12 3600 இருந்திருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ரூபாய் 156ன்றது 1:2:4:5 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது. பின்வரும் எந்த வரிசை விகிதத்திற்கான ரூபாய் வரிசையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த 156 1:2:4:5 பிரிச்சிங்க அப்படின்னா கீழ்கண்ட ஆப்ஷன்ல எது சரின்னு கேட்கறாங்க. முதல்ல ஒரு பங்கு நமக்கு தெரியணும் இல்லையா? அப்படி இல்லை அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? 4வது என்னன்றது கண்டிப்பா 5ஆல் டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இது பாருங்க 5ஆல் டிவைட் ஆகும்னா ஆகாது. ஓகேவா? இதுவும் 5ஆல ஆகாது. அப்ப இந்த 2 ஆப்ஷன்ல ஒண்ணுதான். ஓகே, அடுத்தது பாருங்க. 3வது என்னன்றது 4ஆல் டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். 52ன்றது 4ஆல் டிவைட் ஆகுமானா ஆகும்.
அதே 53 4ஆல் ஆகுமானா ஆகாது. அப்ப கண்டிப்பா அந்த எண்களுக்கான வரிசை என்னவா இருக்கும்? 13:26:50, அதாவது 13, 26, 52, 65 இந்த 4 எண்களா தான் இருக்காது. ஓகேவா? அப்படி இல்லைன்னா 156 நம்ம என்ன பண்ணி ஆகணும்? விகிதப்படி பிரிக்கணும் இல்லையா? 1:2:4:5. கூடுதல் என்னன்னு பாத்தீங்கன்னா 12. அப்ப இதை 12ஆல டிவைட் பண்ணலாமா? டிவைட் பண்ணா ஒரு முறை 13ங்களா? அப்போ ஒரு பங்குன்றது 13, 2 பங்குன்றது 26, 4 13 52, 5 13 65. இதுதான் அந்த 4 எண்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு முக்கோணத்தின் கோணங்களின் விகிதம் 1:2:3 கொடுத்துட்டாங்க எனில் சிறிய கோணத்தை கண்டறியவும் கேட்கிறாங்க. ஒரு முக்கோணம் எப்பயும் முக்கோணத்துக்கு 3 கோணங்களுக்கும் 3 பக்கங்கள் இருக்கும். ஓகேவா? 3 கோணங்களின் விகிதம் 1:2:3 கொடுத்துட்டு சிறிய கோணம் கேட்கிறாங்க. விகிதத்துல எது சிறியதா இருக்கு? இந்த ஒரு பங்கு தானே. அப்போ ஒரு பங்கு தான் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அளவு. அப்போ 1ஆல டிவைட் ஆகுமான்னு பார்த்தா எல்லா எண்களுமே 1ஆல டிவைட் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது? இந்த இடத்துல ரேஷியோட க்ளூ வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அப்ப முதல்ல நமக்கு என்ன தெரியும்னா, முக்கோணத்தோட 3 கோணங்களை கூட்டினா அந்த கூடுதல் என்னவா இருக்கும்னு தெரியணும். ஏன்னா அந்த கூடுதல் தான் நம்ம இந்த விகிதமா பிரிக்க முடியும். முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஓகேவா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஜாமெண்ட்ரியில கூட யூஸ் ஆகும். ஓகேவா? முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளவு இருக்கும்? 180 டிகிரியா இருக்கும். ஓகே, இப்ப இத ஒரு பங்கு எனக்கு வேணா கண்டுபிடிச்சிடலாமா? 5 6ங்களா? 6ஆல் டிவைட் பண்ணா ஒரு பங்குன்றது எனக்கு என்னவா கிடைக்கும்? 30 டிகிரியா கிடைக்கும். சிறிய அளவுன்றது 30 டிகிரி தானே. அப்ப அந்த சிறிய கோணம் என்னவா இருந்திருக்கும்? 30 டிகிரியா இருந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, ஒரு விகித சமனோட மதிப்பு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி 2 ரேஷியோவுக்கு நடுவுல 2 ரேஷியோ கொடுத்திருந்தால் அது என்ன அப்படின்னா விகித சமன்ல இருக்கு. ஓகேவா? ப்ரொபோர்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம். இப்ப இதுக்கு மேல இந்த 4 இடத்துல, ஓகேவா, இந்த 4 பிளேஸ்ல ஏதோ ஒரு வேல்யூ எக்ஸோ ஏஓ பிஓ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு மீதி 3 மதிப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த விடுபட்ட மதிப்பு என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பெருக்கிக்கிட்டு மிடில் இருக்கக்கூடிய ரெண்டையும் பெருக்கிக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்னா p×3. ஓகே, இந்த சைடு பாருங்க. மிடில் என்ன இருக்கு? 18×5. இதை சால்வ் பண்ணா நமக்கு அந்த பியோட மதிப்பு எப்பவுமே கிடைச்சோம். அடிக்கலாமா? 6 முறைங்களா? 6 5 30 எப்பவுமே. ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டு இருக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சிருக்கலாம். அப்போ நீங்க என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பெருக்கி ஈக்குவல் டு மிடில் இருக்கக்கூடிய 18×x கொடுத்து நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? எக்ஸ் கிடைச்சிடும். அப்போ பியோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 30. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இங்க பாருங்க. 4 எண்கள் தொடர்ச்சியான விகிதத்தில் உள்ளன. அதில் முதல், 2வது மற்றும் 4வது எண்கள் முறையேன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ விகிதச்சமன் அப்படின்னா ஓகேவா, இதுதானே விகிதச்சமன். ஓகே, ஃபர்ஸ்ட் எண், செகண்ட் எண், இங்க தேர்ட் இருக்கும், இந்த இடத்துல ஃபோர்த் இருக்குமா? ஓகே, அவங்க இதுல 3 எண்கள் கொடுத்திருக்காங்க. அந்த 3 எண்கள் ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த். அப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 4, செகண்ட் பாத்தீங்கன்னா 22, ஃபோர்த் பாத்தீங்க அப்படின்னா 33. அவங்க இந்த 3வது நம்பர் தான் கேட்கறாங்க. அப்ப அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? எப்பவும் போல நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் பெருக்கி ஈக்குவல் டு மிடில் நம்பர்ஸ் கொடுக்கணும். அப்போ 4×33 ஈக்குவல் டு 22×x. சால்வ் பண்ணலாமா? 2 times 3 times 2 times அடிச்சோம் அப்படின்னா 2வது வெப்பல 2 முறையா. அப்போ எக்ஸோட வேல்யூ 2×3 6. ஓகேவா? அப்ப அந்த 3வது உறுப்பு 3வது எண் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆ இருந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட், ஓகேவா, எந்த எக்ஸாம் போனாலுமே சரி இந்த மாதிரி ப்ரொபோர்ஷன் கொஸ்டின் கேட்பாங்க. என்டிபிசியா இருந்தாலும் சரி, குரூப் டிஆர் இருந்தாலும் சரி, ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? என்ன 3 ப்ரொபோர்ஷன் தான் இருக்கு. ஓகேவா? சராசரி, அதாவது மீன் ப்ரொபோர்ஷன், தேர்ட் ப்ரொபோர்ஷன், ஃபோர்த் ப்ரொபோர்ஷன். சராசரி விகிதச்சமன், 3வது விகிதச்சமன், 4வது விகிதச்சமன். இந்த 3 பேர் ஒரு ஃபார்முலாஸ் இருக்கு. அதுல நம்ம ஞாபகம் வச்சோம்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, 14, 28 மற்றும் 21 ஆகிய எண்களின் 4வது விகிதச்சமன் என்னன்னு கேட்கிறாங்க. அப்போ ஏ பி சி எப்பவும் 3 வேல்யூஸ் கொடுத்துட்டு 4வது எண் கேட்பாங்க. அதை நம்ம டின்னு எடுத்துக்கலாம். ஓகே, எனக்கு டி வேணும்னா என்ன பண்ணணும்னா பியையும் சியையும் பெருக்கி ஏவால டிவைட் பண்ணணும். ஓகே, பியோட வேல்யூ 28, சியோட வேல்யூ 21, ஏவோட வேல்யூ 14. ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? ஒரு முறை, 2 முறைங்களா? 2 21 42. அப்போ 4வது விகிதச்சமன். ஓகே, அந்த 4வது நம்பர் என்னவா இருக்குன்னு பார்த்தா 42 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஏ ஆனது
சாரி ரூபாய் 1380 ஏபிசின்ற 3 பேர் பிரிச்சு கொடுக்குறாங்களாம். இதில் ஏவானது சியின் 5 மடங்கு மற்றும் பியின் 3 மடங்குக்கு சமம் எனில் மூவரின் பங்கு தொகையை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எவ்வளவு ரூபாய்ன்னு பாத்தீங்கன்னா 1380 ரூபாயை 3 பேருக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏபிசி. ஓகேவா, 3 பேருக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்களாம். இதுல மூவரின் பங்கு தொகை ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வந்திருக்குன்ற ஷேர் கேட்கறாங்க. அப்ப முதல்ல இவங்க 3 பேருக்கு ரேஷியோ தெரியல, ரேஷியோ தெரிஞ்சாதான் என்னால பிரிக்க முடியும். ரேஷியோக்கு அவங்க என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்க. டேரக்டா அவங்களும் A:B:C கொடுக்கல, இல்ல A:B B:C கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க அப்படியும் கொடுக்கல. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏவின் பங்கானது ஓகேவா 5 பங்கு சியின் பங்கிற்கும் அடுத்து பாருங்க 3 மடங்கு பியின் பங்கிற்கும் சமம்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அதை வச்சு நம்மளால இந்த மாதிரி மட்டும் தான் ஃப்ரேம் பண்ண முடியுது. ஆக்சுவலா இதுவே ஒரு கொஸ்டின். இதுல இருந்து என்னால A:B:C சொல்ல முடியும் இல்லையா? எனக்கு ஏ வேணும்னா ஏ பக்கத்துல இருக்கக்கூடிய விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 2 எடுத்தோம்னா அப்ப 5x3ங்களா. பி வேணும்னா பி பக்கம் இருக்கிறத விட்டுட்டு மீதி 2 ஓகேவா, அப்போ 1x5ங்களா. அதே மாதிரி எனக்கு சி வேணும்னா நான் சியை மட்டும் விட்டுறேன், மீதி 1x3. ஓகேவா, இதெல்லாம் நமக்கு சேர்த்து என்ன வருதுன்னு பாருங்க 15, 5, 3. ஏன்னா இதுக்கு எதுக்குமே பொதுவான வாய்ப்பாடு இல்லை. இப்போ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 15:5:3 பிரிச்சுலாமா. ஏக்கு 15 பங்கு, பிக்கு 5 பங்கு, சிக்கு 3 பங்கு கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் எவ்வளோ இருக்கும், 23 பங்கா. அப்போ இது 23ஆல் அடிக்கலாமா. 138ல எத்தனை 23 இருக்கும் பாருங்களேன். 6 20 120, 6 3 18, 138. இது ஒரு முறை அப்படின்னா இது 6 முறை 0ங்களா. ஒரு பங்குன்றது 60 அப்படின்னா 15 பங்குன்றது என்னவா இருந்திருக்குன்னு பாருங்களேன். 15 6 என்ன வரும், 60 90ங்களா, 900. அப்போ 900 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி என்ன ஆப்ஷனுக்கு பாருங்க. கண்டிப்பா அதுதான் நம்மளோட ஆன்சர். அப்போ ஏக்கு 900, பிக்கு 300, சிக்கு 180 ரூபாய் கொடுத்துருவாங்க. 3 பங்குன்றது 3x60 180, 5 பங்குன்றது 5x60 300 இருந்திருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது பார்ட்னர்ஷிப், கூட்டு தொழில்முறை, கூட்டாண்மை தொழில்முறைன்னு சொல்லுவாங்க. இதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் குரூப் டிக்கு கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா, இதுல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஓகேவா, இன்வெஸ்ட்மெண்ட் 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்றோம். அப்போ 3 பேர் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்போம். ஓகேவா, அப்படி இல்லையா 2 பேர் அமௌண்ட் போட்டிருப்பாங்க, ஒருத்தங்க நான் வேலை செய்யறன்ற இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்பாங்க. அப்போ அவங்க செய்யக்கூடிய வேலைன்றது இன்வெஸ்ட்மெண்ட் தான், அவங்க போடக்கூடிய அமௌண்ட்ன்றது இன்வெஸ்ட்மெண்ட் தான். அவங்க அதுல எவ்வளவு டைம் பீரியட், ஓகே எவ்வளவு காலம் இருந்து வேலை செஞ்சாங்களோ அந்த காலமும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஓகேவா, அப்போ இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். இன்வெஸ்ட்மெண்ட்னா வெறும் அமௌண்ட் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்காதீங்க. அமௌண்ட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் தான், டைமும் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஓகேவா, ஒரு சில நான் எதுவுமே போடல. ஓகே, ஒரு பிசினஸ்ல இப்போ 100% ப்ராஃபிட் இருக்குன்னா அதுல எந்த இன்வெஸ்ட்மெண்ட் போடாம ஆனா அந்த பிசினஸ் ஃபுல்லா பாத்துக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 10% கொடுப்போம். மீதி கூடிய 90% அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களே அவங்களுக்கு பிரிச்சு கொடுப்போம். அப்போ அந்த லாபத்தை நம்ம எதெல்லாம் பேஸ் பண்ணி பிரிச்சு கொடுப்போம்னா இந்த 3 விஷயங்களை பிரிச்சு கொடுப்போம். ஓகே, நீங்க பாருங்க. பூர்வா ஒரு தொழிலில் 7 மாதத்திற்கு ரூபாய் 8000 மற்றும் துர்பா 8 மாதங்களுக்கு ரூபாய் 7000 முதலீடு செய்தால் அவர்களின் லாப விகிதம் என்னன்னு கேட்கிறாங்க. ப்ராஃபிட் ரேஷியோ எனக்கு என்னன்னு கேட்கறாங்க. யாருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பூர்வாக்கும் துர்பாக்கும் கேட்கறாங்க. ஓகே, சொல்லிடலாமா. ப்ராஃபிட் ரேஷியோ எதை பொறுத்து பிரிச்சு கொடுப்பாங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பிளஸ் அவங்களோட டைம் பீரியடோட இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, பூர்வா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, 8000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. ஓகே, துர்பா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, 7000 ரூபாய் பண்ணியிருக்காங்க. ஓகே, பூர்வா எவ்வளவு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, 7 months பண்ணியிருக்காங்க. துர்பா பாத்தீங்கன்னா 8 months பண்ணியிருக்காங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது அமௌண்ட் பிளஸ் டைம் ரெண்டுமே தான் சேர்த்துக்கணும். ஓகேவா, அது எப்படின்னா இங்க பெருக்கிக்கணும். ஓகே, இங்க பாருங்க. இப்போ இதுக்கு மேல எதெல்லாம் சால்வ் பண்ண முடியும் சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சோம்னா லாப விகிதம் கிடைச்சோம். ஓகே, 3 0க்கு 3 0 அடிச்சலாமா, 7க்கு 7 அடிச்சலாமா, 8க்கு 8 அடிச்சலாமா. அப்போ ஒண்ணுமே இல்லையா அப்படின்னா 1:1. ஓகேவா, அப்போ அவங்க 2 பேருக்கு மேல லாப விகிதம் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா 1:1. சப்போஸ் அந்த தொழில 50000 லாபம் வந்திருந்தா அவங்க அதை 1:1 அப்போ 2 பேர் பாதி பாதியா பிரிச்சிருப்பாங்க. அப்போ பூர்வாக்கு 25000ம் துர்பாக்கு 25000ம் கொடுத்திருப்பாங்க. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 0.16 மற்றும் 0.64க்கான சராசரி விகிதம் மீன் ப்ரொபோர்ஷன் கேட்கறாங்க. அப்போ இது ஏ இது பியா, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பின்றதான் மீன் ப்ரொபோர்ஷனுக்கான ஃபார்முலா. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.16 இன்ட்டு 0.64ங்களா. ஓகே, இந்த மாதிரி பாயிண்டோட இருக்கும்போது முதல்ல வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னு சொல்லுமா. 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 4, 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 8. ஓகே, இது 2 பேருக்கு நமக்கு என்ன கிடைக்கும், 32 கிடைக்குமா. இங்க பாருங்க, இங்க ஒரு 2 பாயிண்ட், இங்க ஒரு 2 பாயிண்ட். அப்போ மொத்தமா 4 பாயிண்டா.
ஓகேவா? ஸ்கொயர் ரூட்குள்ள 4 பாயிண்ட் இருக்கு. அப்போ நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா என்னோட வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், 2 பாயிண்ட் வைக்கணுமா? அதுல பாதி, அப்போ 0.32 அப்படின்றது தான் மீன் ப்ரொபோர்ஷனா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஏ மற்றும் பி முதலீட்டு செய்து கூட்டாண்மையில் ஒரு தொழிலை தொடங்குகின்றன. அவர்களின் தொகைகள் முறையே 12,000, 6,000. 8 மாதத்துக்கு பிறகு சி பாத்தீங்கன்னா 15,000 உள்ள வந்து ஜாயின் பண்றாரா. 2 ஆண்டுகளுக்கு பிறகு லாபமா அந்த பிசினஸ்ல 33,600 வந்துருந்தா சிக்கு எவ்வளவு ஷேர் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? இதெல்லாம் நம்ம கொஸ்டினா பார்க்காம பிராக்டிக்கலா யோசிச்சாலே டக்குன்னு ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? தொழில யார் இருக்கா? ஆரம்பத்துல ஏவும் பியும் இருக்காங்க. ஏவும் பியும் சேர்ந்து தான் அந்த பிசினஸ் பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் பண்றாங்க. ஏ பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. பி பாத்தீங்க அப்படின்னா 6,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. ஓகேவா? 8 மாசம் கழிச்சு சி வந்து ஜாயின் பண்றாரு. அவர் எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரா. 2 இயர்ஸ் கழிச்சு 33,600 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? 600 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்குது 2 இயர்ஸ் கழிச்சு. அப்போ ஏவும் 2 இயர்ஸ் இருந்திருப்பாங்க, பியும் 2 இயர்ஸ் இருந்திருப்பாங்க. அப்போ 24 மந்த்ஸ் இருந்திருப்பாங்களா? பியும் 24 மந்த்ஸ் இருந்திருப்பாங்க. ஆனா சி ஆரம்பத்துல இருந்து இல்ல, 8 மாசம் கழிச்சுதான் வந்து சேர்ந்திருக்காங்க. அப்போ 24 மாசம் கிடையாது, 24ல 8 மாசம் போயிட்டு தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டைம் பீரியடா இருக்கும். அப்போ 24 8 கழிச்சோம் அப்படின்னா 16 மாசம் தான் யார் இருந்திருப்பா? சி இருந்திருப்பா. இப்ப இதை சால்வ் பண்ணா இவங்களோட லாப விகிதம் கிடைச்சோம். அந்த லாப விகிதப்படி நான் என்ன பண்ணலாம், இந்த 33,600 நான் பிரிச்சு கொடுத்துடலாம். ஓகே பாருங்க, 2 8 16, 3 8 24, 3 8 24ங்களா. ஓகே, நான் 3 நாள் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 1 3 3, 1 3 3 இங்க அடிச்சுங்க அப்படின்னா 5 3 15. ஓகே, அதே மாதிரி இந்த 3 0 அடிச்சு விட்டுலாமா? ஓகே, அடிச்சுட்டுன்னா அடுத்து பாருங்க, எல்லாத்துலயும் 2 மடங்கு இருக்கா? 2 முறை, இங்க 3 முறை, இங்க 6 முறையா. இப்போ ஃபைனலா ரேஷியோ என்ன கிடைக்குது பாருங்க, 6:3:5. ஓகேவா? இதுல அவங்க யார் கேட்கறாங்க? சீன் பங்கு கேட்கறாங்க. சீன் பங்கு கண்டிப்பா 5ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கு. ஆப்ஷன்ல எல்லாமே 5ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கு. அப்போ கண்டிப்பா நம்ம என்ன பண்ணி ஆகணும், சால்வ் பண்ணி தான் ஆகணும். லாப விகிதம் இதுதான். ஓகேவா? ப்ராஃபிட் ரேஷியோ இதுதான், 6:3:5. அப்போ இதை சம் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 14 கிடைக்குமா? அப்போ இதை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணி ஆகணும், 14ஆல் டிவைட் பண்ணி ஆகணுமா? ஒரு முறை 2 முறை இருக்குமா? 28 போச்சுன்னா நமக்கு மீதி எவ்வளவு இருக்கும்? 5ங்களா. அப்போ 28 திரும்ப 4 முறை இருக்குமா? அப்போ ஒரு பங்குன்றது 2,400 அப்படின்னா 5 பங்குன்றது என்னவா இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? 28ங்களா. 8 போச்சு அப்படின்னா மீதி ஒரு 2 5, 56ல 4 முறை இருக்கும். ஓகே சரியா? பாருங்க என்னவா இருக்கும்? 0 20, மீதி ஒரு 2 10 12. ஓகே, அப்ப சிக்கு மட்டும் எவ்வளவு லாபம் கொடுத்திருப்பாங்க? 12,000 ரூபாய் கொடுத்திருப்பாங்க. ஆப்ஷன் பி தான் சிக்கான அமௌண்டா இருக்கு. அதுவே பிக்குன்னா 3 பங்கு. அப்ப 3 × 2,400 பண்ணும்போது 7,200 ரூபாய் ஆயிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். PQR 3 பேர் சேர்ந்து கூட்டாண்மையில ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்றாங்க. 3 பேரோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏ 35,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, பி பாத்தீங்கன்னா 45,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, சி பாத்தீங்க அப்படின்னா 55,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஓகேவா? இது ABC. ஓகே, யாரோட டைம் பீரியட் பத்தி யார் இவ்வளவு மாசம் இருந்தாங்க, இவ்வளவு வருஷம் இருந்தாங்க, இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னு எதுவுமே சொல்லல அப்படின்னா எல்லாரோட டைம் பீரியடும் அங்க ஈக்குவல் அர்த்தம். ஓகே, மொத்தமா 40,500 ரூபாய் ஒரு வருஷம் கழிச்சு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா 3 பேரோட ஷேர் என்னன்னு கேட்கறாங்க. அப்போ 3 பேரோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்னவோ அதே தானே ப்ராஃபிட் ரேஷியோ. ஓகேவா? நான் 50,000 என்னோட ஃப்ரெண்ட் ஒரு 50,000 போட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம். 2 பேரும் ஈக்குவல் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கோம். அந்த பிசினஸ்ல 50,000 ரூபாய் ப்ராஃபிட் வருதுன்னா நாங்க 2 பேரும் அந்த 50,000 என்ன பண்ணுவோம், பாதி பாதியா பிரிச்சு பார்ப்போம். எனக்கு 25,000 லாபமும் என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் என்ன பண்ணுவேன், 25,000 லாபமும் கொடுப்போம் இல்லையா? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் என்னவோ, இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்னவோ அதுபடிதான் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், லாபத்தை பிரிச்சுப்போம். ஓகேவா? இப்ப பாருங்க, இது எல்லாத்துக்கும் 5வது வாய்ப்பாடு இருக்கா? 7 முறை, 9 முறை, 11 முறைங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க, அவங்க என்ன கேட்கறாங்க, 3 பேருமே கேட்கறாங்களா? அப்போ கண்டிப்பா சியோட ஷேர்ன்றது 11ஆல் டிவைட் ஆகுற மாதிரி இருக்கணும், பியோட ஷேர் 9ஆல் டிவைட் ஆகுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி 9 கண்டுபிடிக்கிறது ஈஸியா, ஆனா பாருங்க எல்லாமே 9ஆல் டிவைட் ஆகுற மாதிரி இருக்கு பியோட ஷேர். அப்ப கண்டிப்பா என்னால அதை வச்சு சொல்ல முடியாது. அடுத்து பாருங்க, இதுவுமே எல்லாமே ஈக்குவலா இருக்கு. அப்ப இதை வச்சு என்னால் சொல்ல முடியாது. கண்டிப்பா இங்க மட்டும் தான் வேரி ஆகுது. அப்ப இதை வச்சுதான் என்னால் சொல்ல முடியும். அப்ப 11ஆல் டிவைட் ஆகுற மாதிரி என்ன இருக்குன்னு பாருங்களேன். ஓகேவா? 6 9 வராது. ஓகேவா? 6 8 டிஃபரன்ஸ் 2 வந்துருது. இங்கே வராது. ஆனா இங்க பாருங்க 6 - 6 0வா? அப்ப கண்டிப்பா இந்த 165
அதாவது 16,500 அப்படின்றது 11 டிவைட் ஆகும். அப்போ கண்டிப்பா ஆப்ஷன் டி தான் இவங்க 3 பேருக்குமான ப்ராஃபிட் ஷேரா இருக்கும். சரியா? இல்லையா எப்பவும் போல இந்த 40,500 27ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஒரு பங்கு கிடைக்கும். அப்போ 11 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணிடலாம், அழகாக ஆன்சர் பண்ணலாம். இல்லை 7 பங்கு என்ன, 9 பங்கு என்ன, 11 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சாலும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஆனால் கொஸ்டின்ல ஆப்ஷன் பார்க்கும்போதே நீங்க பாருங்க, இது எல்லாம் சேம், இது எல்லாம் சேம். அப்போ இதை வச்சு அதனால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அப்போ சேமா இருக்கிறத விட்டுருங்க. எங்க வேரி ஆகுதோ அந்த பாட்டை கண்டுபிடிக்கிறத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நம்ம ஆன்சர் நம்ம என்ன பண்ணலாம், சீக்கிரம் கொண்டு வந்துடலாம். அப்போ 11 பாட்டு என்னன்னு கண்டுபிடிச்சிங்கனாலே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நம்மளோட ஆன்சரும் ரொம்ப சீக்கிரமா வந்துடும். ஓகேங்களா? தேங்க்யூ.